இருக்க ஜாப் போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா வீட்ல இருக்க வேலையே பார்க்க நேரம் சரியா இருக்கனால ஜாப் போகுறதுக்கு முடியாம இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் போட தேவை கிடையாது. ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் மட்டும் போதும். 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள யாருனாலும் இந்த ஜாபை பண்ணலாம். ஸோ மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு பெட்ரூமில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினோட பேர் ஹல்கா, நம்ம ஹீரோவோட பேர் சியாஜி. நம்ம ஹீரோயின் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு, ஐயோ கடவுளை, இந்த டெவில் கூடவா போய் நான் வந்து ஒன்றா இருந்தேன், இவன் மட்டும் இப்போ என்னை பார்த்தானா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவானே அப்படின்றத சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு அங்கே வந்து ஹீரோயினோட செயின் கிடக்கிறத பார்த்துடுறான். கண்டிப்பாக அப்போ ஏதோ ஒரு பொண்ணு தான் இங்கே கூட சேர்ந்து இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட ரூமுக்கு வர்றா. சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. ஏன் மேடம், நேற்று நைட்டு வந்துட்டு பாஸ் அவங்க ரூமுக்கு விட போனீங்களே, இப்போ வந்துட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணீங்க நேற்று அவர் கூடன்னு சொன்னதும், அங்கே நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் வந்துட்டு சும்மா விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணி அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொன்னதுமே ஹீரோயின் கிளம்பி போனதும் அங்கே நம்ம ஹீரோ அந்த செயினை கீழே வச்சுட்டு, இந்த செயின் வந்து என்னோட பெட்ரூமில் நேற்று இருந்துச்சு, கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கா என் கூட, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த செயின் யாரோடதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு போகும்போது திரும்பி பார்த்து அந்த பொண்ணு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதும், அப்போ அசிஸ்டன்ட் நீ கண்டுபிடிச்சி கொடு, அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அள்ளு விட்டுருது. பிறகு அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ, இப்போ எதுக்காக பாஸ் அந்த பொண்ணை வந்து தேடிட்டு இருக்கீங்க, ஒருவேளை வந்து இது ஆக்சிடெண்ட்டாக கூட நடந்திருக்கலாம்னு சொன்னதும், கண்டிப்பாக இப்படி நடக்க சான்ஸ் கிடையாது, எல்லாமே என்னோட ஸ்டெப் மதரோட வேலையாக தான் இருக்கும், அவங்களோட நீஸை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கலாம், அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி என்னோட சொத்தெல்லாமே பறிக்கணும்னு தான் அவங்க ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக அப்படி நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு நான் இன்றைக்கி செத்தேன்னு சொல்லிட்டு போகும்போதே அங்கே அந்த செயினை கீழே போட்டா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, என்ன இப்படி வந்து கீழே போட்டுட்ருக்க, உனக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ வந்து நீ என்ன சொன்ன, இந்த செயின் வந்து யாரோடது, யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டுமே சொல்ல போகிறா. அப்போ ஹீரோயின் பேச்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இதை சேஃப்டியாக வச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, இந்த செயினோட ஓனரை தான், அதை தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின்ட்ட, நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, இது உன்னோட செயின் தானே, இது உன்னோட அம்மா கொடுத்தது தானே, இப்போ என்ன அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கஃபே கூட்டிகிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே தலையிலே இடியே விழுந்துருது. என்ன சொல்லிட்டு இருக்க, பொண்ணுங்களே பார்த்தா பிடிக்காத அந்த ஆள்கிட்ட போய் நீ ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியா, அவன் உன்னை கொல்லாம விட மாட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை இப்படி பயமுடுத்தாத, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, ஏதாச்சும் எனக்கு ஐடியா கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் பேசாமல் நான் வந்து ஜாப்பை விட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்க ஆன்ட்டி கால் பண்ணிட்டு காசு கேட்குறாங்க. காசு எனக்கு என்ன மரத்துலேயே காய்ச்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் சொன்னதும், அப்படின்னா உன்னோட வீட்டை நான் விற்க போகிறேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நான் இப்போ என்ன பண்ணுறது, இப்போ ஜாப்பை விட்டால் இந்த லேடி வேறு தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க காசு கேட்டு, நான் ஜாப்பை விடலாம், நான் இவன் என்ன கொண்டுருவானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா கேட்குறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏதோ ஐடியா சொன்னதுமே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி அங்கே டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு அங்கே செக் பண்ணி பார்த்துட்டேன் பாஸ், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அந்த ரூமுக்கு எந்த ஒரு பொண்ணுமே வரலையா, அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்துட்டு அந்த ரூமில் யாராச்சும் தங்குறவங்களோட செயினாக கூட அது இருக்கலாம்ல அப்படின்றத சொன்னதும், ஆனால் நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்மாக தெரியும் யாரோ இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், எதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் பாஸ், பேசாமல் நம்ம வந்துட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப பயமாகிருது. ஐயோ கடவுளே, உள்ளே போனது நான் தான், ஃபைனலாக வெளியே வந்தது நான் தானேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போய் கீழே விழுந்ததும் நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்குறான். இல்லை நான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அதனாலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவளை அங்கே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீ சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறான். நீ வந்து எதையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்றத கேட்டதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கரெக்டாக ஒரு
ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா, நீ என்ன அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ இப்போ என்ன விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நான் வந்துட்டு வெளியே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருக்கேன், அதை பற்றி தான் அவள் சொல்லிட்டுருக்கான்னு சொன்னதும், ஏன்னா என்னோட செக்ரட்டரியாக இருந்துட்டு நீ வந்து வெளியே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருக்க, ஏன் நான் கொடுக்குற சேலரி உனக்கு பத்தலையான்னு கேட்டதும், ஆமாம் பாஸ் வீட்டில் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னதும், என்னோட வந்து செக்ரட்டரி வெளியே போய் இப்படி ஜாப்பெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு சேலரி வந்து நான் டபுள் ஆக்கி கொடுக்குறேன் புரியுதா, இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றதமே சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட அசிஸ்டனோட சேர்த்து நீ அந்த நாளைக்கு ஹோட்டலுக்கு போ, அப்போ அங்கே ரூம்லேருந்து யாராச்சும் வெளியே வந்திருந்தா வெளியே இருந்த பர்சன் யாராச்சும் பார்த்துருக்கலாம்ல அவங்கள, ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவள் வெளியே அங்கேருந்து ஓடி வரும்போது ஒரு கார்டு மேலே போய் அவள் இடிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே ட்ரெஸ்ஸை பூரா பேக் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஏன்னா கண்டிப்பாக இருந்தாலும் என்னை கொலை பண்ணிடுவா, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ இப்படிலாம் பண்ணுறது வந்துட்டு கரெக்டுன்னு தோணிட்டு இருக்கா உனக்கு, இது வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு பேசாமல் அங்கே போகாமல் இருந்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணதும், எனக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, என்னால் இப்போ உங்கள் கூட வர முடியாதுன்னு சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அங்கே கால் வந்ததுமே அவள் கட் பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப கோவம் ஆகிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி, எதுக்காக நீ எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொன்னதுமே அதுக்கப்புறம் தான் நம்பரை பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட நம்பர் போல். ஐயோ பாஸ் நீங்களா, சாரி அப்படின்றத சொன்னதும், நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே, இப்போ யாரை வந்து நீ திட்டிகிட்டு இருந்த, யார் அந்த பையன்னு சொன்னதும், அவன் வந்து என்னோட கசின் தான் பாஸ், அவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி தொல்லை பண்ணிகிட்ருக்கான், நான் எங்கே போய் வேலை வாங்கி கொடுக்குறது, அதனால தான் வந்துட்டு அப்படிலாம் பேசிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அந்த காரை வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து அரண்டு போயிடுறா. பட் வந்துட்டு அவன் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சுக்குது, அப்படின்னா வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி போயிட்டு அங்கே வந்து காசெல்லாம் கொடுத்து அவர் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கா போல், நீங்கள் வந்து அவளை பார்த்தா யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்தாலுமே பண்ணிடுறாரு. பிறகு அசிஸ்டன்ட் வாஸ் அங்கே வந்து நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நம்ம அதை செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும், இப்போ ஹீரோயின் ஆல்ரெடி பார்த்துட்டேனே அங்கே யாருமே வரலையேன்னு சொன்னதும், ஆனால் ஃபுல் டேக்கான நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக இப்போ வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் வீடியோ வந்துட்டு போட்டு விட்டுறாரு. அங்கே வீடியோ ஓடிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே காஃபி குடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கவனத்தை செதறடிக்கலான்னு பார்க்குறா. நீ தள்ளி போய் உட்காரு, நான் வந்து இதை பார்க்கணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பாஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த வீடியோ வந்துட்டு ஓடாமல் ஸ்டாப் ஆகிடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எந்த விஷயத்தையுமே அவள் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம அசிஸ்டன்ட், இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுவார் பாஸ் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு திரும்பவுமே அங்கே ரொம்ப பயமாகிடுது. அந்த பர்சனுமே அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் 3 ஹவர்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும், உனக்கு வந்து நான் பேமெண்ட் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், 1 ஹவரில் வந்துட்டு ரெடி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு வேலை எல்லாத்தையுமே. ஹீரோயின், கடவுளே இன்னைக்கு யார் நினச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நான் வந்து நீ இந்த ஆள்கிட்ட சாக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்ருக்கா. ஹீரோயின் அவளோட ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் அங்கே டைப் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்து நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், கன்ஃபார்மாக இன்னைக்கு வந்து நான் மாட்டிடுவேன், ஸோ வந்து நானாகவே மரியாதையை போயிடுறேன் அப்படின்றத சொன்னதும், அந்த பர்சன் எப்படியாச்சும் நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம், நீ அதுக்கப்புறம் போய் அங்கே உள்ள அதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடு அப்படின்றத சொன்னதும், அதே மாதிரி அங்கே ஃப்ரெண்டுமே நீங்கள் வாங்க என் கூட வெளியே முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அதனால வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசி அங்கே வந்து வேகமாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போய் அதை எப்படியாச்சும் டிலேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட், நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, நான் அவருக்கு காஃபி கொடுக்க வந்தேன், ஆளக்கானமேன்னு சொல்லிட்டு வெளியே காஃபியை கொஞ்சம் அது மேலே ஊற்றி விட்றா. பிறகு அந்த ஆள் திரும்ப வந்து அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இது என்ன எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிருச்சு, இதை வந்து ரெக்கவர் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்புறம் அசிஸ்டன்ட்மே அங்கே பாஸ்ட்டை வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னதுமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது பாஸ், உங்களுக்கு என்ன அந்த பொண்ணை பற்றி வேறு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, ஹீரோட கழுத்தில் வந்துட்டு ஏதோ வந்து மார்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின்மே அதை எல்லாத்தையுமே வெளியே இருந்து கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே பயமாயிருது. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதும் ஹீரோயினும் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரவுமே அவனோட பாடியை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரியே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோட்ட இந்தாங்க பாஸ் ஃபைல் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது அவள் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. ஹீரோ வேகமாக பிடிச்சிடுறான். என்னாச்சு உனக்கு, ஒரு மாதிரியா ஏன் பிஹேவ் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். உன்னோட ட்ரெஸ் பாரு ரொம்ப ஈரமான மாதிரி இருக்குது, நீ வாஷ்ரூமில் போயிட்டு நல்லா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்ததுமே இப்போ நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம என்னடா பண்ணோன்னு சொல்லிட்டு, அப்போ இது என்ன ரெசிக்னேஷன் லெட்டர், நீ என்ன ரிசைன் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே
சொன்னதுமே அப்போ தான் புரியுது அவள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அவளோட அந்த லெட்டரையுமே சேர்த்து எடுத்திருக்கா போல். கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கால் பண்ணிட்டு உன்னோட அம்மாவோட பர்த்டே இருக்குது நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதும் என்னோட அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்து உங்களோட ஒய்ஃப் தான், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இதெல்லாம் நீ என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னதுமே இல்லை பாஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து தப்பாக வந்து எதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், வேற யாரோடாச்சும் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது கழுத்தில் என்ன இந்த மாதிரி பெயிண்டேஜ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை கழுத்தில் கொஞ்சம் பெயிண்ட் இருந்துச்சு அதனால தான் சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோவை ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் ஸ்டெப் மதரை பற்றி நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் கொடுத்ததுமே இப்போ என்ன பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ ஏன் நம்ம வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராச்சும் உங்கள் கூட இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஓடி போனதுமே நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு என்னமோ உங்கள் செக்ரட்டரி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டேவும் அவளுக்குலாம் அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ரூமுக்கு வர்றா. ஹீரோ பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பிளாங்கெட் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவள் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வர்றா பக்கத்தில். பட் ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுந்ததில்ல அங்கே பெல்ட்டில் போய் அங்கே வந்து ஹேர் வந்து நல்லா மாட்டிக்குது. அப்போ நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இப்படி பக்கத்தில் க்ளோஸாக வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்தேன், இப்படி போய் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஹேரை வந்து எடுக்க அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்ததுமே அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருங்க இருந்து வெளியே போகிறாரு. ஹீரோ கோமாயிட்டு வேமா எந்திரிச்சது இல்லை, அவள் ஹேரே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உடஞ்சி போய் வந்துடுது. இப்படி தேவையில்லாமல் என் பக்கத்தில் வேற வள வைக்காத, மரியாதை வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதும் ஹீரோயின் அரண்டடிச்சு வெளியே வந்துட்டுருக்கா. அவளோட இந்த நிலைமையை பார்த்துட்டு வெளியே எல்லாருமே இவங்க பாரு என் பாசவே வந்துட்டு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா மடக்கிறதுன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த ஆள் பக்கத்துலேயே நான் போக மாட்டேன், தெரியாமல் அப்போ ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணி திரும்ப ரூமுக்கு வர சொல்கிறான். ஹீரோயின் அங்கே பயந்துட்டே உள்ளே போகிறான். நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் பாஸ், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிரிஸ்ட் அவள் ஹேரை வந்து சரி பண்ண வந்ததும் வேமா ஹேரை இவ்வளோ சரி பண்ணிட்டு கண்டிப்பாக இனிமேல் எதுவுமே நடக்காது பாஸ் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவன் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவகிட்ட காமிச்சு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு என் கூட வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோட ஸ்டெப் மதர் அவங்க நீஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட நேம் வந்து ஷீ. அவகிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவனோட மேரேஜ் உனக்கு தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பாஸ் இது யார் அப்படின்றத கேட்டதும் இவ தான் என்னோட ஃபியான்சேன்னு சொன்னதும் என்ன பாஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணணும், நீ இப்போ இருந்து என்னோட ஃபியான்ஸையை நடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட ஆசையாக பேச வந்ததும் இவ தான் என்னோட ஃபியான்ஸே அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போகிறான். இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ண போகிறேன், உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்குவார்னு நினைக்கிறியா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அதை பாஸே வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஓ நீ அப்போ செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அவங்க அப்பாவுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ சிஏ தான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் நான் வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாதா, இவ தான் என்னோட ஃபியான்ஸை, நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நம்ம ஹீரோயினை பிடிச்சி வேமா கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துடுறான். அவங்க எல்லாருக்குமே கிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. பட் ஹீரோயின் அவன் கிஸ் எல்லாம் பண்ணலை. இப்போ பார்த்தீங்களா நான் சொன்னது புரிஞ்சுக்கிருச்சுல உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவளை இருந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோட்ட பாஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இப்போ இருந்து நீ என்னோட ஃபியான்ஸையே ஆக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ அந்த ஹோட்டலில் இருந்து என் கூட போனால் நீ தான் ஆக்ட் பண்ண போகிற அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டு அவளுக்கு பயமாயிருது. ஒருவேளை இந்த ஆளுக்கு உண்மை தெரிஞ்சது தான் அப்படி பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் இல்லை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் கூடிய சீக்கிரம் உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன மேரேஜ் பண்ண போகிறீங்களா, இதுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்குமே என்னால் முடியாது பாஸ் அப்படின்றத சொல்கிறா. நான் என்னோட ஹோம் டவுனுக்கு போகணும்னு சொன்னதும் எதுக்காக நீ அங்கே போயிட்டுருக்கான்னு கேட்டதும் என்னோட தாத்தா எனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சுருக்காரு, அவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறணும், அவன் வந்துட்டு ஒரு நல்ல பையனாக இருப்பான், என்னோட தாத்தாவோட செலெக்ஷன் பண்ணி அப்படின்றத சொன்னதும் அப்போ நீ என்ன சொல்லி வந்துட்டு இருக்க, நான் வந்துட்டு ரொம்ப மோசமானவன் சொல்ல வரையான்னு கேட்டதும் அப்படிலாம் சொல்லலை பாஸ் அப்படின்றத சொன்னதும் இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட்லேருந்து நீ போயிடலாம் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அப்பயுமே முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது. நான் உனக்கு 100 மில்லியன் இதுக்கு பதிலாக கொடுப்பேன்னு சொன்னதும் காசுன்னு சொன்னதும் அவளுக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுது, ஃபேமிலியோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னா கான்ட்ராக்ட்னா ஓகே தான், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. சரி நீ இப்போ இருந்து என்னோட வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கை.